அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 1, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். அத்வானிக்கு பாரத ரத்னா குடியரசுத் தலைவர் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக முதுபெரும் தலைவர் எல்கே அத்வானி 96 வயது. அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவரது இல்லத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை நேரில் சென்று வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஜெயந்தி சுப்பிரமணியத்துக்கு நாட்டிய கலாசாரதி விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் நியூஸான்னு தெரில, சரி ஒரு விருது கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நடன கலைஞர் ஜெயந்தி சுப்பிரமணியத்துக்கு நாட்டிய கலாசாரதி விருது வழங்கப்பட்டது. பார்த்தசாரதி ஏதோ ஒரு சபாலேருந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு தெரில, விருதுன்னு போட்டிருந்ததுனால வாசித்து வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி வாசித்து வச்சேன் நான். பார்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் மட்டும்தான். இன்றைக்கான திருக்குறள் மட்டும் அடுத்து என்னென்னு பார்த்துருவோம். அடுத்து ஃபுல்லாமே பொலிட்டிக்கல் அண்ட் எலெக்ஷன் நியூஸஸ் தான். உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் விருக்கையுள் எல்லாம் தலை. எல்லா உறுப்புகளும் நிறைந்ததாய் இடையூறுகளுக்கு அஞ்சாததாய் உள்ள வெற்றி தரும் படை அரசனுடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாகும்னு படைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.